ஸ்டேர்கேஸ் கான்க்ரீட் போட்டுட்டாங்க. ஸோ பூஜை பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எப்படா இதில் ஏறி போகிறதுன்ட்டு பார்த்தா உங்களுக்கு மேலே வேலை கிடையாது, எங்களுக்கு தான் மேலே வேலை. நீங்கள் வந்து கீழே வந்து மாஸ்டர் பெட்ரூம் அந்த குபேர மூலையில் சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு. சரி ஓகே, என்னடா இது, நம்ம என்ன பண்ண போகிறோம், இவர் மேலே இருந்து நம்ம கீழே இருந்து எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னு ஒரே ஆச்சரியம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கீழே போயாச்சு. 9 காயின்ஸ் கேட்டிருந்தாரு. பூ, பழம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கேட்டிருந்தாரு. ஓகே, விளக்கு ஏற்றுறதுக்கெல்லாம் கேட்டிருந்தாரு. ஸோ கீழே வந்து விளக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நில்லுங்கன்னு பார்த்தா மேலே ஒரு குட்டி ஓட்டை இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து தேங்காய் உடச்சி தண்ணி வந்தது. அதுக்கப்புறமா பூ போட்டார். அதுக்கப்புறம் கற்பூரம் வரும், அதுலேருந்து விளக்கு ஏற்றணும்னு சொன்னாங்க. இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நம்மளுக்கு புதுசாக இருந்தது, கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இது வந்து குபேர மூலையில் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் தெய்வம்ன்ற கான்செப்ட் தான். மேலே ஒரு குட்டி ஓட்டை வழியாக இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணுறது. இது கொடுத்துட்டு அதை கான்க்ரீட் கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ கற்பூரம் வரும், அதுலேருந்து விளக்கேற்றணுமா. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கற்பூரம் வந்து கற்பூரத்துலேருந்து விளக்கேற்றி வச்சாச்சு. இப்போ மேலே வந்து காயின்ஸ் அண்ட் பூ போடுறாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். யார் கண்ணும் படாமல் நல்லா இருக்கணும்.